ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வசந்த பஞ்சமி. இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி 2 அன்று கொண்டாடப்படுகிறது. இதனை வசந்த பஞ்சமி என்றும் அழைப்பர். வசந்த பஞ்சமி இந்தியா முழுவதும் வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும். இதனை ஹோலிகா என்றும் அழைக்கப்படுவர். ஹோலிக்கான அனைத்து தயாரிப்புகளின் தொடக்கத்தை இது குறிக்கிறது. வசந்த பஞ்சமி வட மாநிலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. மாதந்தோறும் வளர்பிறை 5ஆம் நாள், தேய்பிறை 5ஆம் நாள் வரும் திதி பஞ்சமி திதி. அன்னைக்கு ஞானத்தின் வடிவான சரஸ்வதி தேவி தோன்றிய தினத்தை தான் வசந்த பஞ்சமி என்று நம்ம கொண்டாடுறோம். மேற்கு வங்காளத்தில் வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி பூஜை செய்து குழந்தைகளுக்கு கல்வியை துவங்குவர். அந்த தினத்தன்று குழந்தைகளின் முன்பாக பென்சில், பேனா போன்ற சிறிய தொழில்நுட்ப கருவிகள் என பலவிதமான பொருட்களை வைப்பார். அதில் அந்த குழந்தை எந்த பொருளை எடுக்குதோ அதில் ஆர்வமும் எதிர்காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்க செல்போனு, லேப்டாப்பு அதை வச்சாவே ஃபர்ஸ்ட் அதை தான் எடுக்குங்க. அதுதான் பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம், திரிபுரா, ஒடிசா ஆகிய பகுதிகளில் வசந்த பஞ்சமி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்று ஒரு நாள் மட்டும் சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவிப்பர். அவங்களும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து பூஜை செய்வாங்க. பூஜையில் வைக்கும் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு அதுக்கு நெய்வேத்தியமாக லட்டு, கேசரி அப்படியெல்லாம் வச்சுட்டு அவங்க கும்பிடுவாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் இந்த காலத்தில் கடுகு செடிகளில் மஞ்சள் நிற பூக்கள் பூத்து குலுங்கும். இதை காரணமாக வைத்துதான் அந்த மஞ்சள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனுடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 12:30 மணி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி காலை 10-12 மணி வரை பஞ்சமி திதி உள்ளது. வசந்த பஞ்சமி தினத்தன்று சரஸ்வதி தேவியை நாம கல்வி, ஞானம், ஆயக்கலைகள் 64 உகந்தவங்க இல்லைங்களா? அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் நாம சிறந்த விளங்கணும் அப்படின்றதுக்காக நாம படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற, நல்ல வேலை கிடைக்க, அரசு பதவி, உயர் பதவி, தலைமை பதவி அப்படின்னு எல்லா பதவியிலும் அவங்க சிறந்து விளங்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வசந்த பஞ்சமி நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு காலையில 9:15 இருந்து நாம சாமி கும்பிடலாம். நாம வசந்த பஞ்சமி அன்று வித்யாரம்பத்தை செய்வாங்க. சிறு குழந்தைகளுக்கு கல்வி, பாடல், நடனம் அப்படின்ற வகுப்புகளில் அவங்க சேர்த்து விடுவாங்க. பிறகு சரஸ்வதி பூஜை பள்ளி, கல்லூரிகளில் அதை சரஸ்வதி பூஜையாகவே கலாச்சார நிகழ்வுகள் சில பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. நம் வீட்டு பூஜை அறையில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம பிள்ளையாருக்கு பூக்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி மஞ்சள்ல பூக்கள் வச்சு நம்ம அழகா நம்ம அலங்கரிச்சு விட்டுட்டு நம்ம தீபங்கள் ஏற்றி நம்ம பழங்கள் வைக்கலாம். நைவேத்தியமாக கேசரி, லட்டு இதெல்லாம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை செய்து நம்ம வழிபடலாம். பிறகு நாம சரஸ்வதி யந்திரம் பார்க்குறோம் பாருங்க. இது சரஸ்வதி யந்திரம். இதை நாம கோலமாகவோ இல்லை நம்ம பாருங்க இப்படி இதை வரைஞ்சி நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, இதை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது சரஸ்வதி யந்திரம். அதுக்கு நம்ம என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கணேச காயத்ரி, ஓம் தத் புருஷாய் வித்மஹே வக்ரதுண்டாய தீமகி தந்தோ தந்தி பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு திரும்ப சரஸ்வதியினுடைய துதி. சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா. வசந்த பஞ்சமி பார்த்தீங்கன்னா நேரம் பாருங்க, பிப்ரவரி 2 காலையில் 12:30 இருந்து திரும்ப பிப்ரவரி 3ஆம் தேதி காலை 10-12 வரை இருக்கிறது. நாம இப்படி வசந்த பஞ்சமி கொண்டாடலாம். ஸ்வரன்